ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் 80 வயது தாயை அவரது மகள் தூக்கி சென்ற சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 80 வயதான தாய்க்கு ஸ்ட்ரெச்சர் கொடுக்காத நிலையில் அவரது மகள் தனது தாயை தூக்கி சென்ற காட்சிகள் நேற்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மக்பூல் அகமது, இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். ஈரோடு பெரிய வளர்ச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சொர்ணா. இவர் பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் ஒன்று மோதியதுல தாய் சொர்ணாவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து தாய் சொர்ணத்தை மீட்ட அவரது மகள் வளர்மதி ஈரோடு ஆட்டோ மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். அப்போது சொர்ணத்தை கண்ட மருத்துவர்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து செல்லுமாறு தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பந்தப்பட்ட பிரிவிற்கு அந்த சொர்ணத்தை அழைத்து செல்வதற்காக வீல் சேர் அல்லது ஸ்ட்ரெச்சர் தருமாறு கேட்டபோது மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அவரை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில வலியால் துடித்த அந்த சொர்ணத்தை தன்னந்தனியாக தூக்கி கொண்டு மகள் வளர்மதி அவசர சிகிச்சை பிரிவு இருக்கும் இடத்தை நோக்கி சென்றுள்ளார். அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது தொடர்பா வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியா முழுசுமே பாத்தீங்கன்னா ஒரு வைரலா பரவி இருக்கக்கூடிய இந்நிலையில இச்சம்பவம் குறித்து ஈரோடு அரசு மருத்துவமனை சுகாதார இணை இயக்குனர் அம்பிகா சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று நான் விடுமுறையில் இருந்தேன் மற்றும் மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்டு ஒருவரின் உறவினருக்கு அதிகமாக கூட்டம் இருந்த சூழல்ல எதிர்பாராதமாக இந்த நிகழ்வு நடந்துள்ளதாக கூறியுள்ள நிலை. இது குறித்து இன்று மருத்துவமனையில் உரிய விசாரணை நடத்த உள்ளோம் என தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இச்சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு சூப்பரண்ட் மற்றும் ஆர்எம்ஓ ஆகிய இருவருக்கு மெமோவும் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ஈரோடு மாவட்ட தலைமை மருத்துவ கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை உறைவிட மருத்துவர் அலுவலர் சசிரேகா ஆகியோரிடம் மருத்துவமனை சுகாதார இயக்குனர் தற்போது பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த விசாரணை என்பது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள சுகாதார இணை இயக்குநரக அலுவலகத்தில் நடந்து வரக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து அன்று அந்த பணியில் இருந்தவர்கள் ஊழியர் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சுகாதார இணை இயக்குனர் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மக்பூல் அகமது.